ஓபி சீட்டு வாங்க ஆதார் ஓடிபி கட்டாயம் என்ற அறிவிப்பால் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் பல மணி நேரம் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆதாருடன் செல்போன் எண்ணை இணைக்காதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். உத்திரமேரூர், வந்தவாசி, காஞ்சிபுரம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர் சுற்று வட்டாரத்திலிருந்து சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஓபி சீட்டு வாங்க ஒரு மணி நேரமா காத்திருக்கும் நோயாளிகளால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைய வருகின்றனர். இந்த அரசின் புதிய அறிவிப்பால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் ஒரு குழப்பத்தை ஏற்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியுள்ள உத்திரமேரூர், வந்தவாசி, காஞ்சிபுரம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம், மாமல்லபுரம், கல்பாக்கம், ஏலம்பாக்கம், திருப்பூரூர், கோவளம், கூடாஞ்சேரி என பல்வேறு பகுதியிலிருந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் ஓபி சீட்டு வாங்க வழக்கமாக அந்த சீட்டு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது ஓபி சீட்டு வாங்குவதற்காக ஆதார் அட்டையை செல்போன் நம்பர் மூலம் கைரேகையும் கட்டாயம் என செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பால் இந்த திடீர் அறிவிப்பினால் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வரும் கை குழந்தை மற்றும் கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என பலரும் ஒரு மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய இந்த ஓபி சீட்டு வாங்குவதற்காக காத்திருக்கின்றனர். இதனால் வழக்கமாக 5 முதல் 10 நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஓபி சீட்டு வாங்கி பல்வேறு டாக்டர்களை பார்த்து, மருத்துவர்களை பார்த்து அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக 100க்கும் மேற்பட்டோர் அங்கு நோயாளிகள் மருத்துவமனையில் காத்திருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது நோயாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வீட்டிலிருந்து இங்கே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் பேருந்து மூலியமாக இங்கே அரசு மருத்துவமனையில் எங்களுக்கு ஏழை எளிய மக்கள் நாங்கள் கை குழந்தை, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களாம் நீண்டு கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே மருத்துவமனை வருகிறோம். இங்கே 5-10 நிமிடத்தில் ஓபி சீட்டு வழங்கப்பட்டு நாங்கள் மருத்துவரை சென்று பார்த்து சொல்லக்கூடிய வழக்கமாக இருந்தது. தற்போது இந்த அறிவிப்பால் நாங்கள் வீட்டிலிருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட்டு நாங்கள் திருப்பி இங்கே மருத்துவமனைக்கு நீண்ட வரிசையில் நாங்கள் காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரமா இங்கே காத்திருக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த புதிய அறிவிப்பை மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப பெற வேணும். பழைய முறையே மீண்டும் அது கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே செல்போன் கொண்டு வருன்றது ஒரு கட்டாயமா இல்லை. நாங்கள் எல்லாரும் செல்போன் கொண்டு வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கிடையாது. முதியோர்லாம் அவங்களுக்கு அந்த ஓடிபிஎஸ் நம்பர் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆதார்ல இருக்க நம்பரும் சொல்ல தெரியாது. இப்படி பல்வேறு சிக்கல்லாம் இருக்கிறது. இதை இந்த நடைமுறையை உடனே திரும்ப பெறணும். இல்லைன்னா நீண்ட நேரமா நாங்கள் காத்திருந்து நோயாளிகள் அனைவரும் இங்கே இருக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. நாங்கள் வீட்டுக்கு செல்வதற்கும் நேரமாகும். இதை உடனே திரும்ப நோயாளிகளும் மற்றும் அந்த மருத்துவர்கள் கூடியிருக்கும் பொதுமக்கள் கூறுகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.